என்னை சுற்றி உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அவதூறு கருத்துகளாலான இமயமலை, அதை தாண்டி உள்ள என்ன பார்க்கறது சாத்தியமே இல்லை. எப்படி கைலாய மலை இமயமலைய ஒரு பெரிய வளையம் மாதிரி வச்சுட்டு உள்ள ஒளிஞ்சிருக்கோ, அந்த மாதிரி இந்த அவதூறு கருத்துக்கள், அவதூறு பிம்பம்ங்கிற ஒரு பெரிய இமயமலையை உருவாக்கி வச்சுட்டு தான் உள்ள நான் பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்துருக்கேன். அதை தாண்டி என்ன பார்க்கணும்னாலே, நான் சொல்ற வார்த்தைகளை கேட்கணும்னு தோணுனாலே தீட்சை நடந்திருந்தால் மட்டும்தான் முடியும். இல்லைன்னா எனவே நீங்கள் வைத்திருக்கும் கருத்துக்கள், ஊடகங்கள், சமூகத்துல நிலவி இருக்கிற கருத்து, அது போக பார்த்த உடனே எரிச்சல் படுத்துற மாதிரி, அந்த மாதிரி ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கிற, வெறுப்புல இருக்கிற அந்த மக்கள் பார்த்த உடனே எரிச்சல் அடைகிற மாதிரி தான் பாருங்க. பீதாம்பரம் மயிர்த்தோகையோடு, வேலோடு, சகல விதமான ஆபரணங்களோடு கம்பீரமா சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனேயே தீட்சை நடந்திருக்கின்ற மக்கள் மட்டும்தான் ஸ்க்ரோல் பண்ணாம உட்கார்ந்து கேட்பீங்க. வைப் அட்ராக்ட்ஸ் த ட்ரைப்ன்றாங்க பாருங்க. என்னுடைய ஃப்ரீக்வன்சியோட ஒரு வினாடியாவது கிளிக் ஆனாதான், அந்த தீட்சை நடந்தாதான் உட்கார்ந்து கேட்பீங்க. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. அருணகிரிநாதருக்கு என்ன, முருகனே வந்தாரு, தீட்சை கொடுத்தாரு, ஜபமாலை கொடுத்தாரு, சும்மா ஆயிரு சொல்லறவன உபதேசம் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. அதனால அவர் அனுபூதி அடைஞ்சாரு. உங்களுக்கு என்ன சாமி, அருணகிரி யோகீஸ்வரரே நேரா வந்து தரிசனம் கொடுத்தாரு, சாமி ஒன்னடான்னு தீட்சை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு, நீங்க பரமாத்வைதம் அடைஞ்சீங்க, எங்களுக்கெல்லாம் எப்படி சாமி வரும்? ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் எல்லோருக்குள்ளுமே தீட்சை நிகழ்ந்திருக்கின்றது, அதுல சந்தேகமே இல்லை.